வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2026 தேர்தலில் 25 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட அடிமட்ட தொண்டர்கள் விரும்புவதாக விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறிய மறுநாள், இது வன்னியரசுவின் தனிப்பட்ட கருத்து என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தினார். கூட்டணி பேச்சுவார்த்தையின் மூலம் தொகுதிகளின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும் என்றும், கூட்டணியின் இயக்கவியலை கருத்தில் கொண்டு அனைத்து பங்குதாரர்களுடனும் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். ஆசன எண்ணிக்கையை முன்கூட்டியே தீர்மானிப்பது விசிகேயின் வழக்கம் அல்ல என்றும், ஆனால் கட்சிகள் இயல்பாகவே அதிக பிரதிநிதித்துவத்தை விரும்புகின்றன என்பதை ஒப்புக்கொண்டார். சமீபத்திய தொலைக்காட்சி நேர்காணலில் வன்னியரசு 2019, 2021 மற்றும் 2024 தேர்தல்களில் கூட்டணி வெற்றிகளில் விசிகே-யின் செல்வாக்கை உயர்த்திக் காட்டினார். விசிகே-யின் நிரூபிக்கப்பட்ட பலம் மற்றும் தேர்தல் முடிவுகளில் தீர்க்கமான பங்கை வகிக்கும் திறன் ஆகியவற்றின் காரணமாக கட்சிகள் விசிகே-உடன் கூட்டணி அமைக்க தேர்ந்தெடுத்ததாக அவர் கூறினார். அவரது கருத்துக்கள் திமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றியை வடிவமைப்பதில் அதன் முக்கியத்துவம் குறித்து கட்சிக்குள் வளர்ந்து வரும் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. வன்னியரசு தலித் அல்லாத சமூகத்தினரிடையே விசிகவுக்கு அதிகரித்து வரும் வரவேற்பு குறித்தும் பேசினார். திருமாவளவனின் அயராத முயற்சிகள் மற்றும் மூலோபாய தலைமையே அவரை பல்வேறு சமூக குழுக்களில் மதிக்கப்படும் தலைவராக மாற்றியதற்கு காரணம் என்று அவர் கூறினார். இந்த மாற்றம் தலித் அல்லாதவர்களின் வாக்குகளை பெறுவதற்கு கட்சி போராடிய முந்தைய காலங்களிலிருந்து குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பற்றி விவாதித்த வன்னியரசு, திமுக தலைமையிலான கூட்டணிக்குள் விசிகே வகிக்கும் முக்கிய பங்கை அடிக்கோடிட்டு காட்டினார். கட்சி தொண்டர்கள் 25 இடங்களுக்கான கோரிக்கையை வலுவாக ஆதரிப்பதாக அவர் வெளிப்படுத்தினார். இது ஆட்சியில் அதிக பங்கேற்பதற்கான விருப்பங்களை பிரதிபலிக்கிறது. கூட்டணியின் வெற்றிக்கு விசிகே-இன் பங்களிப்பு சாதகமான சூழ்நிலையை பொறுத்து அத்தகைய கோரிக்கைக்கு உத்தரவாதம் அளிக்கும் என்று அவர் கூறினார். 2011 விசிக இரட்டை இலக்க இடங்களில் போட்டியிட்டதாகவும், ஆனால் கடந்த சட்டசபை தேர்தலில் 6 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் வன்னியரசு சுட்டிக்காட்டினார். கட்சியின் வளர்ந்து வரும் பலம் மற்றும் மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி என்ற அந்தஸ்தை கருத்தில் கொண்டு 25 இடங்கள் நியாயமானது என்று வாதிட்டார். இந்த கோரிக்கையை திருமாவளவனிடம் முன்வைப்பதாகவும், உரிய நேரத்தில் இறுதி முடிவு எடுப்பதாகவும் உறுதியளித்தார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.